ஐபிஎல் 2024க்கான மினி ஏலம் இப்போ நடக்குது. இந்த ஏலத்தில் யார் யார் எந்தெந்த டீமுக்கு இப்போ சோல்ட் ஆவாங்க இல்லை சோல்ட் அவுட் ஆகாமல் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஏலத்தில் அப்படியே ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு முக்கியமான பிளேயர்கள் எடுத்தாலும் பிற்காலத்தில் அவங்க ட்ரேட் முறையிலையும் மாற்றப்படுவாங்க. இல்லைனா அந்த டீமில் இருக்கிற ஆல்ரெடி பிளேயர்ஸுமே ட்ரேட் முறையில் மாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம்னு சொல்லலாம். இந்த ட்ரேட் முறை ஒரு டீமுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சில டீம்களுக்கு மைனஸ் ஆகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம எல்லாருடைய கவனத்தையும் ரொம்பவுமே ஈர்த்திருக்கிற ஒரு ட்ரேட் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத்துக்கும் இருக்கிற இந்த ட்ரேடிங் முறையில் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவே நியமிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பலன் கொடுக்கும், இல்லை மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியாவை கொடுத்ததுனால எந்த அளவுக்கு மைனஸில் இருக்கும் குஜராத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவை வாங்கி கேப்டனாக நியமிச்சதில் எந்தவித தப்பும் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் ஃப்யூச்சரை ஏம் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இதை ரோஹித் சர்மாவும் சரி சச்சினும் சரி கண்டிப்பாக ஏற்றுக்கவே செய்வாங்க ஒரு ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் ஃபேன்ஸ் ஆகிய நமக்கு தான் கோபமும் கொந்தளிப்பும் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக தோனிக்கு அப்புறம் தோனியோட ஈக்குவலாகவும் தோனிக்கு அப்புறமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் ஐபிஎல் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம் ரோஹித் சர்மாவை. அந்த அளவுக்கு 5 ஐபிஎல் கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரு கேப்டனை எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை நியமித்ததுனால அவங்களுடைய ரசிகர்களுக்கு கோபமும் கொந்தளிப்பும் வரதான் செய்யும். ஆனால் இந்த பிரச்சனையை கையாண்ட விதத்தில் மும்பை இந்தியன்ஸ் தவறு செஞ்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நான் இந்த மாதிரி கேப்டன் பொறுப்பிலேருந்து விலகிறேன், அதுக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் யாரை சொல்கிறாங்களோ அவங்களே கேப்டனாக நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வாயால் கொடுத்து அவரே விலகி இருந்தார்னா இது ஒரு நல்ல முடிவு, யாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் அதை பண்ணாமல் மேனேஜ்மெண்ட்டு சடனாக ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலேருந்து எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சிட்டாங்க. ஒரு வகையில் இது ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இல்லை அவர்கிட்ட பேசியிருந்தாலும் சுமூகமான முடிவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவருக்கும் ஒரு வகையில் மிகப்பெரிய வகையில் ஒரு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இதுவே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக இருக்கேன், எனக்கு அப்புறம் யார் வரணும் அப்படிங்கிறத தோனி முன்னாடியே யோசித்து ஃப்யூச்சருக்காக ஜடேஜாவை ஒரு தடவை கேப்டனாக நியமிக்க ட்ரை பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல சிஎஸ்கேக்கு. பட் அப்படி நியமிக்கும் போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரலை சிஎஸ்கேக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக என்னுடைய கடமை என்னோட டீமுக்கு நான் செய்கிறது இது நல்லதுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் தோனி ஜடேஜாவை கேப்டனாக நியமித்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படிங்கிறத தவிர எந்தவித எதிர்ப்பும் ரசிகர்கள்கிட்ட இருந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி யுனிக்காக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்காது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனு சூரியகுமார் வரணுமா, பும்ரா வரணுமா, இல்லை ஹர்திக் பாண்டியா வரணுமா, இல்லை ரோஹித் சர்மாவே இருந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பிக் பண்ணுறது ஹர்திக் பாண்டியாவை தான் பண்ணுவேன். இப்போதைக்கு டீமில் இருக்கும்போதே ரோஹித் சர்மா டீமில் இருக்கும்போதே அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை கைட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குஜராத்தில் அவருக்கு கேப்டன்சி பண்ண அனுபவம் இருக்குது ஹர்திக் பாண்டியாவுக்கு. அதை வச்சு டீமை லீட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பலம் கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்பலாம். இப்போது அன்ஃபாலோ பண்ண அந்த 2 லட்சம் ரோஹித் ஃபேன்ஸுமே அதை உணருவாங்க. உணரும் வகையில் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிளை எடுத்து மும்பை இந்தியன்ஸை வெற்றி பாதைக்கு மறுபடியும் கொண்டு போவார் அப்படின்னு நம்பலாம். ஒருவேளை வெற்றி பாதைக்கு மும்பை இந்தியன்ஸை கொண்டு போகல ஹர்திக் பாண்டியா அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இப்போ இருந்திருக்கிற எதிர்ப்பை விட இன்னும் அதிகமான எதிர்ப்பை மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் செயல்படுவார்னு நம்பலாம். ஆனால் போக போக ஃபேன்ஸுமே இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்கன்றதுல எந்த மாற்றமும் இருக்காது. இதில் நாம் குறை சொல்ல வேண்டியது மேனேஜ்மெண்ட்டு தானே தவிர எந்த ஒரு தனிநபரையும் கிடையாது. அதே போல் ஹர்திக் பாண்டியா தான் எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தா தான் நான் மும்பை இந்தியன்ஸுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் இருந்தாலும் எந்தவித தவறும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு டீமில் ஆல்ரெடி கேப்டனாக இருந்திருக்காரு. அது சக்ஸஸ்ஃபுல் கேப்டனு. ஃபஸ்ட் டைமு
டீம் உருவான அப்பயே அதை கோப்பையை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடையும் ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதனால அவர் கேட்டதில் அவருடைய டிமாண்டும் நியாயமானது தான். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஹர்திக் பாண்டியாவோட தவறும் கிடையாது, ரோஹித் சர்மாவுடைய தவறும் கிடையாது. அப்போ மேனேஜ்மெண்ட்டோட தவறான்னு கேட்டால் முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் கையாண்ட விதம் தவறு. ஆனால் அவங்க எடுத்திருக்கிற முடிவு சரியானது. இதை வருங்காலத்தில் ரசிகர்களாகிய நாமளும் புரிஞ்சுப்போம், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் புரிஞ்சுப்பாங்கன்றதை நம்பலாம். அதே போல் வருங்காலத்தில் இந்த ட்ரேட் முறை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித பயமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விளையாடாத பிளேயரை தான் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த ட்ரேட் முறை அடியோடு அழிச்சிருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்டனாக இருக்கிற ஹர்திக் பாண்டியாவையே கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா யாரை வேணாலும், எந்த பிளேயரை வேணாலும், ஒரு நல்ல பிளேயரை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பலமும் ஒவ்வொரு டீமுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பொய்யா தெரியுதா இல்லை உண்மையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.